அண்ட் அப்புறமா சைடு லுக்ஸ் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா சைடு ஃபெண்டரில் ஒரு ப்ராமினென்ட்டான வேரியன்ட் பேஜிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஒரு ஃபேக் ட்ரீட்மெண்ட் ஒரு பிளாஸ்டிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக இந்த எஸ்யூவி லுக்கு கொடுக்கறதுக்காக இந்த வீல் ஆர்ச்சை சுற்றி பிளாஸ்டிக் கிளாடிங்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த பிளாஸ்டிக் கிளாடிங்ஸ் அப்படிங்கிறது கீழே ரன்னிங் போர்ட்லையும் நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் இந்த ரெண்டு டோர்லையும் ஒரு பிளாக் கலர் ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் டர்போ அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு விசிபிளாக தெரியுதான்னு தெரியல கேமராவில். ஸோ அது வந்து ஒரு சைடு ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து பார்த்தோம்னா அந்த டர்போ அப்படிங்கிறது எழுத்து வந்து நல்லா தெரியும். அண்ட் அதில் ரெண்டு ரெட் லைனிங் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த டர்போ மாடல்ஸில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு டிசைன் லாங்குவேஜ். அண்ட் வீல்ஸை பொறுத்த வரைக்கும் 16 இன்ச்சில் அலாய் வீல்ஸ் டைமண்ட் கட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய டயர் சைஸ் பொறுத்த வரைக்கும் 195/60R16. அண்ட் இந்த அப்டேட்டட் மாடலில் உங்களுக்கு இந்த ரினோனுடைய லோகோ சுற்றி ஒரு ரெட் கலர் தெரியுதா, அது போக இப்போ லேட்டஸ்ட் கார்ஸில் உங்களுக்கு ரெட் கலர் பிரேக் காலிபர்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வெஹிக்கிளுடைய லெங்த்தை பொறுத்த வரைக்கும் 3.9 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு sub 4 மீட்டர் காரு. அண்ட் அது போக உங்களுக்கு ஃப்ரண்ட் விட்த்தை பொறுத்த வரைக்கும் 1.7 மீட்டர்ஸும் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 1.6 மீட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 205 mm ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 205 அப்படிங்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஹையர் சைடில் தான் இருக்குது. ஸோ கீழே தட்டுற பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இருக்காது. ஸோ அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது இந்த காரனுடைய எஸ்யூவி லுக்குக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுது. அண்ட் அது போக ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வீல் பேஸ். ஸோ வீல் பேஸ் அப்படிங்கிறது 2.5 மீட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியர்லையும் உங்களுக்கு ஓவர் ஹேங்க் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட்லையும் ஓவர் ஹேங்க் அப்படிங்கிறது சின்னதாக இருக்குது. ஸோ இதனால் வீல் பேஸ் அப்படிங்கிறத மேக்ஸிமம் இன்க்ரீஸ் பண்ணி இன்டீரியர் ஸ்பேஸ் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க ரினோ. அண்ட் அது போக சைட் டிசைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த பானட்டில் இந்த ஒரு லைன் வருது இல்லையா, அந்த லைன்னால இந்த இடம் ஒரு சின்ன ஹம்ப் மாதிரி இருக்குது. அதே மாதிரி பின்னாடி ரியரில் இந்த வீலுக்கு மேலேயும் ஒரு சின்ன ஹம்ப் மாதிரி கிரியேட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு டஸ்டர்னுடைய ஒரு குட்டி கார் மாதிரியான தானே பண்ணியிருக்காங்க. ஸோ டஸ்டரில் யூஸ்வலாக அந்த பெரிய ஹான்சஸ் வீல் ஹான்சஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதனுடைய மினியேச்சர் மாதிரி இந்த ஹான்சஸ் கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காரினுடைய லுக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. அண்ட் அது போக இப்போ எல்லாருமே வந்து இந்த குரோம் டோர் ஹேண்டில்ஸ் தான் வேணும் அப்படின்னு பார்க்குறாங்க. பட் அதில் வந்து இவங்க வந்து பிளாக்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் டாப் எண்டில் உங்களுக்கு வந்து இந்த டியூவல் கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ரூஃப் வந்து பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த வெர்ஷனில் உங்களுக்கு வந்து இந்த பிளாக் டோர் ஹேண்டில்ஸ் அப்படிங்கிறது இன்னமும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இது வந்து அந்த ஃப்ளோட்டிங் ரூஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்த வந்து பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக இந்த ரூஃப் லைன் அப்படிங்கிறதே கொஞ்சம் ஸ்லோப்பிங்கான ஒரு ரூஃப் லைன் தான், ஒரு கூப்பே லுக்கு கொடுக்கறதுக்காக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பி பில்லர் அப்படிங்கிறத பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு டிசைன் ஃபீச்சர்ஸ். அண்ட் சைட் மிரர்ஸ் வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து ஃபுல்லி மோட்டரைஸ்ட் மிரர்ஸ். இது வந்து ஆட்டோ ஃபோல்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்குது.